أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் வரல? 10 பேர் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கீங்க. சரி, ஓகே. இருக்கவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க, இல்லாதவங்களுக்கும் கன்வே பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இன்ஷால்லா அவங்க ரெக்கார்டிங் பார்த்தாது தெரிஞ்சுப்பாங்க. என்னன்னா, ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய பெஸ்ட் ஒரு முக்கியமான குவாலிட்டியில ஒரு குவாலிட்டி என்னன்னா பங்க்சுவாலிட்டிங்கிற குவாலிட்டி. ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்டார்டிங்ல டைமிங் என்ன டைமிங் சொன்னாங்கன்னா 6:30 சொன்னாங்க. 6:30 டைமிங் போட்டிருந்தோம். 6:30 to 7:30 போட்டிருந்தோம். ஸோ மஹரிப் சலா 6:10க்கே பாங்க சொல்லிடுறாங்க. சரி 6:30க்கு வர முடியலன்னு சொல்லிட்டு நம்ம 6:45 டைம் மாற்றணும். அப்போவுமே 6:45க்குமே யாருமே வரல. 6:50 6:55 நான் வந்து அட்டன் பண்ண நான் உள்ள வந்தது 6:40. 6:45 கிளாஸ்னா ஒரு 6:45க்காவது உள்ள வரணும்ல. இப்போ 6:57 ஆயிடுச்சு. இப்போ 1/4 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, கிளாஸ் முடிக்கும் போது உங்க டைமை நான் எடுக்கிறது இல்லை, அப்படிதானே? ஏன்னா உங்களுக்கு வேலைகள் இருக்கும், நீங்க பிஸியா இருப்பீங்க, உங்களோட மத்த டிஃபன் செய்யற வேலை இருக்கும்னு சொல்லி உங்க டைமை நான் ஒரு நிமிஷம் கூட எடுக்காம முடிஞ்ச மட்டும் என் டைம்குள்ள முடிக்க தான் பார்ப்பேன். அப்ப இது என் டைம்ல, அப்ப அதை எனக்கு கொடுக்கணும்ல. எனக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குல அது. நான் என் டைம்ல என் வேலைகளை ஒதுக்கிட்டு வந்திருக்கேன்ல, அப்ப எனக்கு அந்த ஹக்கு கொடுக்கணும்ல. அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்னு, இது வந்து எனக்கு செய்யறது இருக்கட்டுமே. இன்னொன்னு, ஒரு முஸ்லிம் பஞ்சுவலா தான் இருப்பான். ஏன்னா அந்த பஞ்சுவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து அன்றாடம் நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அன்றாடம் யாராவது நம்ம ஸ்கூல்ல எவனாவது பஞ்சுவலா இருந்தாங்க, யாராவது பஞ்சுவலா இருந்தாங்கனாலே அவங்கள பார்த்து நம்ம சிரிப்போம். பாரு நேரம் தவறாம இருப்பான், அந்த ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி நகைப்புக்குள்ளாக்குவோம். ஆனா அல்லாஹ்க்கு இந்த பண்பு பிடிச்சனாலதான் அல்லாஹ் இதை டெய்லி நமக்கு பயிற்சி கொடுக்குறான். எதுல கொடுக்குறான்? யாராவது பதில் சொல்றீங்களா? எப்படி அல்லாஹ் பயிற்சி கொடுக்குறான்? இந்த பயிற்சி நமக்கு எப்படி டெய்லி வழங்கப்படுது? ஒரு நிமிஷம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஃபரிதா பேகம் சொல்றீங்களா? எப்படி பயிற்சி கொடுக்கப்படுது நமக்கு டெய்லியும்? தொழுகை. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், கரெக்டா சொல்லிட்டீங்க. எதை வச்சு தொழுகை சொல்றீங்க? என்ன ஆதாரம்? கட்டாய கடமை. இன்னொன்னு எக்ஸாக்ட் ஹதீஸ் ஒண்ணு இருக்கே, தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னன்னா ஃபிக்ஸ்டு டைம், அந்த டைமை தாண்டிட்டா நம்மளால லுகர் தொழுக முடியாது, அந்த டைமை தாண்டிட்டா நம்மளால அசர் தொழுக. அது நமக்கு என்ன வேலையா இருந்தாலும் ஒதுக்கிட்டு அதுதான் டைமுங்கும் போது மாஷா அல்லாஹ் குறித்த நேரத்துல நம்ம போய் அந்த தொழுகையை தொழுகிறது. இந்த பயிற்சி வந்து ரசுல்லா வந்து குடும்ப வேலைகளை பார்த்துட்டு வீட்டுல இருப்பாங்க, மனைவிமார்கள் கூட இருப்பாங்க. அந்த பாங்கு சத்தம் கேட்டுடுச்சு அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு விறுவிறுன்னு தொழுகைக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த இது வந்து நம்மளோட ரோல் மாலோட குவாலிட்டியா இருந்திருக்கு அந்த பஞ்சுவாலிட்டி அப்படின்றது. ஸோ இந்த குவாலிட்டியை வந்து நம்மளுமே வளர்த்துக்கணும். பஞ்சுவலா கிளாஸ்க்கு வர்றது, அதே மாதிரி அந்த வாக்கு எப்படின்னா, நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வர முடியலைங்கிற பட்சத்துல நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு 10 பேர் தான் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்ப நாங்க எதனால வெயிட் பண்றோம்னா, பிள்ளைங்க வருவாங்க, நிறைய பேர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்ல வரப்போறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கூடவா தெரியாம இருக்க போகுது. ஸோ நமக்கு தெரியும், அந்த விஷயத்த நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். இது எல்லாமே நம்ம நார்மலா சும்மா இருக்க வேண்டிய கேரக்டர்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு முஸ்லிமுக்கு இந்த பண்புகள் எல்லாமே கட்டாயம் இருக்கணும். ஏன்னா இது வந்து அடுத்தவங்கள சிரமத்துக்குள்ளாக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? இனிமே திருப்பி இதை ரிப்பீட் பண்ணாம பாத்துப்பீங்களா? 4 பேரை தவிர்த்து மத்தவங்க லேட்டா தான் வந்திருக்கீங்க, 11 பேரும்.
ஓகே தானே? இனி நெக்ஸ்ட் டைம்லாம் பார்த்துப்பீங்கல்ல? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் லேசாக்கட்டும். சரி, ஓகே. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்ங்கிறத விட என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? டக்குன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன். எனக்கு இது புரிஞ்சுச்சு, நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு. யாருக்குமே ஞாபகம் இல்லையா? ஏய், நான் திட்டலாம் இல்லப்பா, சும்மா பொதுவா அட்வைஸ் பண்ணேன்ப்பா. யாரா இருந்தாலும் பதில் சொல்லலாம். யார் சொல்றீங்க? மின்ஹாஜ் சொல்றீங்களா? சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணுங்களேன். நான் அன்மியூட்ல தான் இருக்கு எல்லாருக்குமே. அன்மியூட் பண்ணிக்கோங்க. மின்ஹாஜ், பெண்கள் வளைந்து கொடுக்கப்போ அன்மியூட் பண்ணிருக்கேனேமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்களை பத்தி சொன்ன அல்லாஹ்வுடைய பேரை வச்சு நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. பெண்கள்னா எப்படி இருக்கணுங்கிறத பத்தி சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி நாங்களும் நடந்துக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். வளைந்து கொடுக்க கூடியவங்கன்னு சொன்னீங்க. நம்ம இது நாள் வரைக்கும் கணவர்கிட்டயாகட்டும் யார்கிட்டயாகட்டும் ஏதாவது பேசினாலோ திட்டினாலோ நம்ம அந்த இடத்துலயே ரியாக்ஷனை காமிச்சிருவோம். நம்மளதான் அல்லாஹ் வந்து வளைந்து கொடுக்க கூடியவங்களா படைச்சிருக்கான். நீங்க பொறுமையா இருங்க. வளர்ந்து கொடுத்து போகிறது வந்து நம்மளோட பெண்களுடைய பண்புல ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கறது சொன்னதுனால அதுல இருந்து எல்லாத்துலயும் பொறுமையா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறது. மாஷா அல்லாஹ். எனக்கு நெட்வொர்க் சரியில்லையா, அவங்களுக்கு சரியில்லையா? எல்லாருக்கும் கேக்குதா அவங்க பேசுறது? சரி, ஓகேம்மா. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பேசும் வார்த்தை அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கான்னு பேசணும். மாஷா அல்லாஹ். வேற யாரும் எதை ஃபாலோ பண்ணீங்க? கொஞ்சம் டக்கு டக்குன்னு டைப்பாவது பண்ணலாம்ல, வாய்ஸ் நோட் கொடுக்கலனாலும். சரி, ஓகே. அல்லாஹ் வந்து பார்த்துட்டு இருக்கான். அல்லாஹ் வந்து நம்ம பேசுறதை கேட்டுட்டு இருக்கான். அல்லாஹ் கண்காணிப்பவனா இருக்கான். இந்த பெயர்கள் எல்லாம் பத்தி கேட்டோம். இந்த இந்த பெயர்கள் எல்லாமே நம்மளை வந்து தப்பான செயல்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து நல்ல ஒரு பிஹேவியரை கொடுக்கக்கூடிய பெயர்கள். மலக்குமார்கள் எழுதுவாங்கன்னு பார்த்தோம். மாஷா அல்லாஹ். குட். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து நம்மளுடைய கஷ்டமான நேரத்துல எந்த மாதிரியான நேரங்கள்ல எல்லாம் நம்ம நம்பிக்கை இழந்து துவண்டு போயிடுறோமோ. ஸோ நம்ம சைக்காலஜி பத்தி பார்க்கும்போது இஸ்லாமிக் சைக்காலஜி உங்களுக்கு 2 விதமான விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஒண்ணு வந்து நம்மளோட பிஹேவியரை நல்ல பிஹேவியரா மாத்துறது, அடுத்து நம்மளுடைய உள்ளத்தை கஷ்டங்கள் இல்லாமல் அமைதியா வச்சுக்கிறது. இந்த 2 வேலையுமே பார்த்துட்டே இருக்கும். அப்ப இந்த அல் வக்கீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொறுப்பேற்பவன். இப்போ அந்த வார்த்தையிலிருந்து தான் இப்ப நம்ம வக்கீல் சொல்றோம்ல, இது இந்த அரபி வார்த்தையில இருந்து தான் வந்தது. எப்படின்னா என்ன ஜெயிலேருந்து வெளியே கொண்டுட்டு வர பொறுப்பேத்துப்பாரு.
நம்ம எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம். நான் கொலை பண்ணிட்டேன்னா முழுக்க அந்த வக்கீல் கிட்ட ஒப்படைச்சிடணும். அவர்கிட்ட போய் பேச முடியாது. எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். அவர் அதுக்கப்புறம் அந்த கேஸ பாத்துப்பாருங்கிற நம்பிக்கையில நம்ம இருப்போம். அதுதான் அந்த பேர் அவங்களுக்கு வந்தது. அப்போ இந்த அல் வக்கீல் அப்படின்றது என்னன்னா, நம்ம நம்பிக்கைக்குரியவங்க, நம்மளுடைய பொறுப்ப முழுக்க அவங்க ஏத்துப்பாங்க, பொறுப்பேற்றுக் கொள்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வந்து ஒருத்தங்கள சார்ந்திருக்கணும்னு முடிவு பண்றீங்களோ அவங்க வந்து அல்லாஹ்வே சார்ந்துருங்க. தவக்கல் அலல்லாஹி வக்கீலா, நீங்க வந்து அல்லாஹ் மேலேயே தவக்கல் வைங்க, அவன் தான் வந்து வக்கீலாக பொறுப்பேற்பவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோ இந்த பெயரை நம்புறதுனால நமக்கு என்ன பலன்? சோ இந்த வக்கீல் அப்படின்றதுதான் தவக்குல். அல்லாஹ்வை முழுமையாக நம்புவது, முழுமையாக சார்ந்திருப்பது. இந்த விஷயம் நம்ம உள்ளத்துக்குள்ள கொண்டுட்டு வரும்போது ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச நம்ம லைஃப்ல பார்க்க முடியும். இந்த நம்பிக்கை நமக்குள்ள அல்லாஹ் என்னுடைய காரியங்களுக்கு இறைவன் பொறுப்பேற்பவன். என்னோட வேலைகளை நான் செஞ்சிடணும். ஆனா அதோட முடிவு வந்து அல்லாஹ் கையில இருக்கு. அதை நல்லதா அமைச்சு தர வேண்டியது அல்லாஹ் கையில இருக்கு அப்படின்ற பொறுப்பை இறைவன் கிட்ட ஒப்படைக்க முயற்சி பண்ணணும். சோ நம்ம உங்களுடைய தவக்குல் எப்படி, எந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்க? யாராவது ஷேர் பண்ண முடியுமா? நம்மளுடைய நம்பிக்கை எந்த அளவு இருக்கு அல்லாஹ் மேல? அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்ம சார்ந்திருப்போம், அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்ம பொறுப்பேற்று வச்சிருப்போம் அப்படின்னா நம்ம பண்ற மிஸ்டேக். சாலிஹா சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாதா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கம்மா. அல்லாஹ்வை எந்த விஷயத்துல சார்ந்திருக்கிறது, எப்படி சார்ந்திருக்குது அப்படின்னா, நம்மளோட கஷ்டத்திலயும் சார்ந்திருக்கணும், நம்மளோட இன்பத்திலயும் சார்ந்திருக்கணும். நம்மளோட இன்பத்துல மட்டும் அவங்ககிட்ட வந்து சார்ந்து இருந்துகிட்டு, நீ அல்லாஹ் நீ எனக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி செலுத்தி அவனை நீ தான் எனக்கு பொறுப்பு, நீ தான் எனக்கு இது செஞ்சேன்னு சொல்றதை விட, நம்மளோட கஷ்டத்துலயுமே அவனை வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலுமே அவன் மேல வந்து நம்ம அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு, நான் எனக்கு இந்த கஷ்டம் நடக்க போகுதுன்னா அது உன்னோட நாட்டத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல முழு பொறுப்பை சாட்டி விட்டுறணும். மாஷா அல்லாஹ். ஓகே. நம்மளுடைய நம்ம இப்படிதான் நம்புறோமா, இப்படிதான் முழுமையா நம்புறோமான்னு கேட்டா, இப்படி நம்புனோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டோம். இந்த மாதிரிதான் நம்பிக்கை நமக்கு இருக்கு அப்படின்னா லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எது நமக்கு பாசிபிளோ அதை வச்சுதான் நம்ம அல்லாஹ்வை நம்புவோம். எது நமக்கு பாசிபிளா இருக்கோ, இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, இப்ப என் கணவர் குடிக்கிறாரு அப்படின்னா, இவர் பல வருஷமா குடிச்சிட்டே இருக்காரு, இவர் மாற மாட்டாரு, அவ்வளவுதான். இவர் இப்ப இத்தனை வருஷம் குடிச்சவரா இனிமே மாற போறாரு, பாசிபிலிட்டி. இவர் ஃபேமிலி சூழல் சரியில்லை, பணம் இல்லை, எல்லா பாசிபிலிட்டியும் யோசிப்போம். என்னென்னலாம் பண்ணுனா இவர் குடியை நிறுத்துவாரு, எல்லா பாசிபிலிட்டியும் யோசிச்சுட்டு ஒரு பாசிபிலிட்டி இல்லை, ஸோ இவர் திருந்தவே மாட்டாரு, நம்பிக்கை இழந்துடுறது. அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. அப்படி நீங்க அல்லாஹோட கருணையில யார் நம்பிக்கை இழக்கிறாங்களோ அவங்க யார் நம்பிக்கை இழப்பாங்கன்னா, யாரு நன்றி கெட்டவங்களோ அவங்கதான் அல்லாஹுடைய கருணையில நம்பிக்கை இழப்பாங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அப்போ நம்மளுடைய நம்பிக்கை எந்த மாதிரி அல்லாஹ்வை வக்கீல் பொறுப்பேத்துக்க வச்சுக்கிறோம்னா, எது என்னால முடியுமோ சுச்சுவேஷன் அத்தனையும் டிக் பண்ணி பாத்துக்கிறது. ஓகே, எல்லாமே பாசிபிலிட்டியா இருக்கா, ஓகே எல்லாமே பாசிபிளா இருக்கா, அல்லாஹ் தருவான். இந்த நம்பிக்கை வந்து நம்மள ஒரு முழுமையா நம்பிக்கை வைக்கவே வராது. நம்பிக்கை எந்த அளவுக்கு அந்த தவக்குள் இருக்கணும் அப்படின்னா, நெருப்பு குண்டத்துக்குள்ள போட்டதுக்கு அப்புறமும் சொன்னாங்கல்ல, அல்லாஹ் என்னை காப்பாத்துவான், கஃபா பில்லாஹி வக்கீலா சொன்னாங்கல்ல, எனக்கு பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இந்த வார்த்தையெல்லாம் வருது பாருங்க, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், கஃபா பில்லாஹி வக்கீலா, பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், இது யார் சொன்ன வார்த்தை? இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை. எங்க இருந்து சொன்னாங்க? நெருப்பு குண்டத்துக்குள்ள. அங்க எந்த பாசிபிலிட்டியும் இல்ல, கொடிய மன்னன், உள்ளக்க நெருப்பு,
போட போறாங்க, போடவும் செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல என்ன சொன்னாங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்ன பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் பொறுப்பேத்துக்குவான் என்ன பாதுகாக்க. இதே விஷயத்த நிறைய நபிமார்கள் செஞ்சிருக்காங்க. இந்த இந்த தவக்குள் நம்ம வைக்கும்போது நம்மளுடைய உள்ளம் அவ்வளோ லேசாகும். எதுனாலும் யா அல்லாஹ் நீ சொன்ன காரியத்தை நான் செஞ்சுட்டேன். யா அல்லாஹ் என் கணவன் இப்படி பண்றான். நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தேன். ஆனா அவர் அப்படி இல்ல. நீ எப்படி என்ன நடந்துக்க சொன்னியோ நான் அப்படி நடந்துக்கிட்டேன். என்ன நடந்தாலும் கணவனுக்கு கட்டுப்பட்டு போ அப்படின்னு நீ சொன்ன. நீ சொன்னபடி நான் நடந்துக்கிட்டேன். ஏன் ஆசைப்படி அவனை மாத்த வேண்டியது உன் பொறுப்பு. வக்கீல் அல்லாஹ்வை பொறுப்பாளி ஆக்கினால நீ சொன்னபடி நான் கேட்கிறேன். நம்ம என்ன பண்றது? அவன் அப்படி இருக்கான்ல, அவன் திட்டுறான்ல, நானும் திட்டுவேன். அவன் இப்படி இருக்கான்ல, நான் கட்டுப்பட்டு போக மாட்டேன். என் ஃப்ரெண்ட் என்ன இப்படி புறம் பேசுறான்ல, நானும் பேசுவேன். இப்படி இப்படி பதிலுக்கு பதில் செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட போய் நம்ம முன்னாடி போய் எப்படி நிக்கிறது? அல்லாஹ் சொல்றதை கேட்கவே இல்ல. அல்லாஹ் பொறுமையா போன்னு சொல்றான். ஆனா நம்ம பொறுமையா போகாம பதிலுக்கு பதில் எல்லாமே செஞ்சுட்டு அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு போய் அல்லாஹ் முன்னாடி அல்லாஹ் நான் உன்னையே நம்புறேன், நீ தான் எனக்கு தரணும் அப்படின்னு எந்த மூஞ்ச வச்சு நம்ம போய் கேட்கறது? அப்ப இந்த வக்கீல் அப்படின்ற பேரை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, மனுஷங்களோட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அல்லாஹ் மனிதனுக்குன்னு கொடுத்த தனிப்பட்ட கண்ணியம் என்னன்னா சாய்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நீங்க இது எங்க கேட்டாலும், தூக்கத்துல கேட்டாலும் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா படைப்புகளையும் விட்டு நம்ம தனித்துவப்படுத்தப்பட்டதுக்கு காரணம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். இப்போ ஒரு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிங்கம் நினைச்சா காட்டை விட்டுட்டு அதால வந்து இங்க வந்து வாழ முடியாது. ஒரு யானை நினைக்குது என்ன நான் இவ்வளவு குண்டா இருக்கேன், நான் ஸ்லிம் ஆகணும்னு நினைச்சா ஆக முடியாது. ஆனா நம்மளால முடியும். நான் குண்டா இருக்கணுமா, ஒல்லியா இருக்கணுமா, என்னவா இருக்கணும்னு நான் தீர்மானிக்கிறேன். அப்போ ஒரு சிங்கம் நினைக்குது, ச்சே அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கொன்னு திங்கிறோமே, பாவமே, ரொம்ப இரக்கமா இருக்கே, நம்ம சாப்பிட வேணாம்னு நினைச்சா அது செத்து போயிடும். அது பட்டினியில செத்து போயிடும். அல்லாஹ் உனக்கு இதுதான் உணவுன்னு நிர்ணயிச்சா அதை தான் சாப்பிட்டாகணும். ஆனா நம்ம நினைச்சா ஆடெல்லாம் பாவம், நம்ம இனிமே வெஜ்ஜா இருக்கலாம் அப்படி நினைச்சா நம்ம வெஜ்ஜா இருந்துக்க முடியும். ஆனா ஒரு சிங்கத்தினால வெஜ்ஜா இருக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அப்படின்னா தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த சுதந்திரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அறிவையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். அந்த அறிவை கத்துக்கவும் சொல்லி வலியுறுத்துறான். 2 சாய்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பையனை பார்க்கலாம், பார்க்காமலும் போகலாம். ஒரு பையன் நம்மளை கிராஸ் பண்றாங்க போது அவனை நான் பாக்குறதுக்கான சாய்ஸும் எனக்கு இருக்கு, பார்க்காத சாய்ஸும் எனக்கு இருக்கு. 2ல நான் எது வேணா பண்ணலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீ இதுல பார்க்காமல் போறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குங்கிறதையும் நமக்கு கத்து கொடுக்குறான். பார்த்தால் என்னென்ன கெடுதல்ங்கிறதையும் நமக்கு எச்சரிக்கிறான். நீ பார்க்காமல் பார்வையை தாழ்த்திட்டு போனால் உனக்கு என்ன நன்மைங்கிறதையும் அல்லாஹ் நமக்கு சொல்றான். அப்போ எல்லா சுச்சுவேஷன்லயும் பாருங்க, நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். கோவப்படலாமா கூடாதா, திருடலாமா வேணாமா, பொய் பேசலாமா வேணாமா, புறம் பேசலாமா வேணாமா, இந்த 2ல சாய்ஸை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த சாய்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள பல மாதிரியான விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சோதனைக்காக வச்சிருக்கான். அதுல ஒருத்தன் தான் ஷைத்தான். ஷைத்தான்னால நம்மளை வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டு போய் வச்சு பாட்டு கேட்க வைக்க முடியாது. ஷைத்தானால முடிஞ்சது என்னன்னா அந்த பாடலை நம்ம மனசுக்கு இன்பமா அழகா காமிக்க மட்டும்தான் முடியுமே வெளிய ஒரு முடிவை நம்மளை எடுக்க வைக்க முடியாது. அப்ப அப்படிங்கும்போது அந்த சாய்ஸ் ஏற்படுற நேரத்துல இறைவன் எனக்கு எதை அனுமதிச்சானோ அந்த சாய்ஸை நம்ம சூஸ் பண்ணிட்டு அல்லாஹ் இடத்துல போய் ஒப்படைச்சிடணும். யா அல்லாஹ் எனக்கு அவ்வளோ போராட்டமா இருந்துச்சு, இந்த நேரத்துல அப்படியே ஹஸ்பண்ட் அடிச்சு போட்டுடலான்னு தான் வந்துச்சு. ஆனா நான் ஒருத்தனுக்காக நான் பொறுமையா இருக்கேன். ஏன்னா நீ என்கிட்ட மரியாதையா நடக்க சொல்லியிருக்க, நீ அவங்க கிட்ட கட்டுப்பட்டு நடக்க சொல்லி நீ சொன்னனால யாரப்பே நான் கேட்டு நடந்தேன். ஆனா அவர் எப்படி நடக்கிறாருன்னு நீ பார்த்துட்டு தானே இருக்க. நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் அந்த காரியத்தை, நீ சரியாக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என் ஹஸ்பண்ட் எல்லாம் திருத்த முடியாது, அவர்லாம் அப்படிதான் 25 வருஷமா ஒரு மாதிரி இருந்துட்டு 30 வருஷமா இருந்துட்டு 31வது வருஷமா திருந்த போறாரு, இதுல என்னத்த அல்லாஹ் கிட்ட போய் கேட்டுக்கிட்டு. இந்த மாதிரி நினைக்காம எந்த விதமான காரியமா இருந்தாலும் சரியானதை செஞ்சுட்டு நீங்க அல்லாஹ் கிட்ட போய்
ஒப்படைச்சு நின்றணும். யாரெல்லாம் நீதான் வக்கீல். இந்த வக்கீல் அப்படின்ற பேரை நம்பணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, ஆங்ஸைட்டி அப்படின்ற பிரச்சனை நமக்கு வராது. ஆங்ஸைட்டி அப்படின்னா பதற்றம், ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட, எதிர்கால சம்பந்தப்பட்ட பதற்றம் வர்றதுதான் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். இது நியாயமாவே இருக்காது. ஒரு விஷயம் இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு தெரியல. இப்ப நான் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். சுத்தி உள்ளவங்களெல்லாம் பாக்குறேன். எல்லாம் அவ்வளோ பசங்களும் அம்மாவை கொடுமைப்படுத்துறானுங்க, அம்மாவை போய் முதியோர் இல்லத்துல விட்டுடுறானுங்க. இப்ப நான் என்ன பண்றேன், என் பிள்ளைக்கு 4 வயசு ஆகுது. நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை பிள்ளைக்கு 25 வயசாகி ஒரு கல்யாணம் பண்ணி என்னை விட்டுட்டு அப்படியே போயிருவானோ. இப்ப நான் நினைச்சேன்னா எனக்கு இந்த இடத்துல ஆங்ஸைட்டி வரும். 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது, 25 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா, நாளைய நிமிஷமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அடுத்த நிமிஷமே நமக்கு ஷேரா சொல்ல முடியாதுங்கும் போது ஃபியூச்சரை நினைச்சு நம்ம பதட்டம் ஆயிட்டு இருப்போம். ஆனா யாரெல்லாம் எனக்கு நீ பொறுப்பு, எந்த காரியமா இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். இதே விஷயத்தான் நபிமார்களோட நம்பிக்கை தவக்குல்லாம் எப்படின்னா ரொம்ப மிராக்குலஸா இருக்கும். அதனாலதான் அவங்க குரான்ல இடம் பெற அளவுக்கு இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட நம்பிக்கையை பாருங்க. முன்னாடி கடல், பின்னாடி என்ன, பின்னாடி ஃபிரௌனுடைய சோல்ஜர்ஸ். நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம செஞ்சதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட மக்கள் சைட்ல நின்று செய்வாங்க. நம்ம அதை தான் செஞ்சிருப்போம் இருந்திருந்தா. ஃபிரௌனே நம்ம இன்னைக்கு தொலைஞ்சோம், மூசாவே இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம். முன்னாடி பாருங்க கடல், பின்னாடி பாருங்க சோல்ஜர்ஸ். பாசிபிலிட்டி யோசிக்கிறது, நான் இப்ப சொன்ன தெரியுமா, பாசிபிலிட்டியை யோசிக்கிறது. எப்படி நம்ம தப்பிக்கிறது, முன்னாடி போனா கடல் இருக்கு, பின்னாடி போனா சோல்ஜர்ஸ் நிக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு மாட்டணும்னு சொல்லி அந்த இடத்துலயே நம்பிக்கையை இழந்துடுறாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான், அல்லாஹ்வை வக்கீலா ஏத்துப்பாங்க, தவக்குல் அந்த இடத்துல வைப்பாங்க. அல்லாஹ் நமக்கு நம்மளுக்கு வழிகாட்டுவான். அந்த நம்பிக்கை இவ்வளோ ஆபத்தான சுத்தி உள்ளவங்க, மாமனார், மாமியார், நாத்தனார், மாப்பிள்ளை, அத்தனை பேரும் நம்மளை ஏதாவது என்ன வேணா பண்ணட்டுமே, இல்ல நம்மளுக்கு கடன் சூழ்நிலையா, இன்னும் என்னென்ன கஷ்டமோ, நம்மள அவ்வளோ நெருக்கடிக்குள்ளாக்கி தப்பிச்சு போக வழியே இல்லைன்னு சுத்தி நெருக்கும் போதும் எனக்கு ரப்பு இருக்கான். இந்த சூழ்நிலைகளெல்லாம் விட சக்தி வாய்ந்தவன் என் ரப்பு. இந்த சூழ்நிலைகளை உருவாக்குனதே அவன்தான், இந்த சூழ்நிலைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கதும் அவன்தான். அவன் நினைச்சா மாத்துறதுக்கு கண்ணிமைக்கிற நொடி கூட ஆகாது. நாம என்ன பண்ணுவோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, சுத்தி இவ்வளோ கஷ்டங்கள்னு நம்ம வாழ்க்கையே முடங்கிடுச்சுன்னு நினைப்போம். ஆனா எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி கடல், பின்னாடி சோல்ஜர்ஸை வச்சுக்கிட்டு ஏன் இறைவன் எனக்கு வழி காட்டுவான்னு நம்பினாங்களோ, அதே மாதிரி சுத்தி எத்தனை பேர் உங்களுக்கு சூழ்ச்சி வலைய கட்டி வச்சிருந்தாலும் ஏன் ரப்பு எனக்கு வழிகாட்டுவான், நீங்க அந்த நம்பிக்கையை அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுவான். அல்லாஹ்க்கு அந்த சோதிச்சு பாக்குறது அல்லாஹ்க்கு அவ்வளவு பிடிக்கும். நம்மளே பாருங்களேன், ஒருத்தவங்க நமக்கு லவ் சொல்லிட்டாங்க, இல்ல நம்மளை பிடிக்கும்ட்டா உடனே பிடிக்குமா சரி சரின்னு ஏத்துக்க மாட்டோம். அவங்களுக்கு நம்மளை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிடிக்குதா பிடிக்கலையான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத நிறைய சூழ்நிலைகளை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ அல்லாஹ் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அந்த தவக்குள் நமக்கு இருக்கும்போது மிராக்கிளை நிகழ்த்துவாங்கிறத நீங்க நம்பணும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிராக்கிள் நடந்துச்சு. என்ன மிராக்கிள், கடல் பிளக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு மிராக்கிளான விஷயம். கடல் மூசா நபியோட நம்பிக்கைக்காக பிளக்குது. நெருப்போட தன்மையே என்ன, சுடுறது. அல்லாஹ் தன்மையே மாத்தலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக நெருப்பே குளிராயிடுச்சு. அப்போ ஒரு விஷயத்தோட தன்மையே மாறும், அமைப்பே மாறுங்கும் போது நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் ஏமாத்துறோம் சொல்லுங்க. அப்போ அல்லாஹு அல் வக்கீலா பொறுப்பேத்துக்கிட்டு, அல்லாஹுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அல் முஜீப். என்ன பேர் தெரியுமா, முஜீப்னா என்ன தெரியுமா? முஜீப் முஜீப் இந்த இடத்துல முஜீப் அப்படின்ற பேரோட ஒரு ரூட் வேர்டு இருக்கு. யாருக்காவது தெரியுதா என்ன வேர்டுன்னு?
இருக்கு. மாஷா அல்லாஹ். முறையீட்டை ஏற்பவன் அப்படின்னா துவாக்களுக்கு பதிலளிப்பவன் அப்படின்றது அர்த்தம். நம்ம என்ன துவா கேட்டாலும் அதுக்கு பதிலளிப்பவன் அர்த்தம். அல்லாஹ் வந்து சூரா பக்கரால சொல்றான், நபியே என் அடியார்கள் என்னை பத்தி உங்ககிட்ட கேட்டா அல்லாவே பதில் சொல்றான், இன்னி கரீப், நான் உங்க பக்கத்துல இருக்கேன். உஜீபு, முஜீபு சொன்னல, அதுல இருந்து தான் உஜீப். உஜீபு தாவத்து தாயி இதா தானி, துவா தானி. ஓகேவா? அவங்களோட அழைப்பை நான் ஏற்கக்கூடியவனா இருக்கேன், நான் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு அல்லாஹ் அவ்வளோ இரக்கத்தோட சொல்றான். என் அடியார் என்கிட்ட கேட்டா நீங்கள் சொல்லுங்கள்னு கூட அல்லாஹ் குரான்ல சொல்லல, அவனே களத்துல இறங்கிட்டான். நபியே என் அடியார்கள் என்கிட்ட என்னை பத்தி உங்ககிட்ட கேட்டால்னு முடிச்சுட்டு அல்லாவே டைரக்டா நம்ம கிட்ட பேசுறான். இன்டீட் ஐ எம் நியர் இன்னி கரீப், நான் அவங்க பக்கத்துல இருக்கேன், இன்னும் அவங்களுடைய துவாக்களுக்கு நான் பதிலளிக்க கூடியவனா இருக்கேன். சோ இந்த தவக்குலும் இந்த முஜீப் துவாக்களுக்கு பதிலளிக்கிறதும் ஒரே இதுல வரும். எப்ப தவக்குல் இருக்கோ அப்பதான் நம்ம சரியா துவா கேட்போம், அடம் பிடிச்சு கேட்போம். நம்பிக்கை இல்லைன்னா நம்மளுடைய துவா சரியா அமையாது. அப்ப லைஃப்ல எந்த மாதிரியான கஷ்டங்கள் சோதனைகள் நமக்கு வந்தாலும் அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நான் என்ன கேட்டாலும் தருவான். ஏன்னா அல்லாஹ்க்கு ஒரு பேர் இருக்கு, அல் முஜீப், பதிலளிக்க கூடியவன் அப்படின்றத நம்பி அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது நம்மளுடைய கஷ்டங்களையும் சரியாக்குவான், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிம்மதி தருவான். ஸோ மோரோவர் அல்லாஹுடைய பெயர்கள் வந்து நிறைய பேர் இருக்கு. நான் ரொம்ப முக்கியமான பெயர்கள்ங்கிறத விட உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தரக்கூடிய பெயர்களை மட்டும் சொல்லியிருக்கேன். அதுல இன்னும் ஒரே ஒரு பேரு அல்லாஹ்க்கு வந்து அல் ஹசீப் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. மீனிங் தெரியுமா? அல் ஹசீப், அல் ஹசீப் அப்படின்னா கணக்கு கேட்பவன் அர்த்தம். அல்லாஹ் வந்து நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நோட் பண்ணி வச்சு நாளைக்கு மறுமையில் வந்து கணக்கு கேட்பான். அதுதான் கணக்கு கேட்கிறவன். இப்போ எப்படின்னா நீ ஒரு பிட்டு வார்த்தை உங்க வாயிலிருந்து வெளியே தப்பான வார்த்தை வெளியே இருந்துச்சுனாலும் அந்த வார்த்தைக்கும் கணக்கு இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யறது, அடுத்தவங்களை கவுக்கணும்னு நினைக்கிறது, இது அத்தனைக்குமே கணக்கு இருக்கு. இது தவறுக்கு நிறைய நேரத்துல நம்ம ஒரு மாதிரி துவண்டு போறது எதனாலன்னா, நாம செய்யற நன்மைகளை மத்தவங்க ஏற்க மறுப்பாங்க. நீ ஒண்ணுமே செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்திலையும் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ் எழுதிட்டு இருக்கான், அல்லாஹ் நாளைக்கு எனக்கு கேட்பான். ஒரு பாறைக்குள்ள என்னோட நன்மை இருந்தாலும் அதை அல்லாஹ் கொண்டுட்டு வருவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றது. இன்னொன்னு என்னன்னா, இப்போ அன்னைக்கு போன டைம் கிளாஸ்ல வந்து அல்லாவே வந்து பழி வாங்கலான்னு சொல்றானே அப்படின்னு நீங்க கேட்டீங்க. உண்மைதான். இப்போ வந்து பழி வாங்கலாம், ஆனா ஒரு அடி அடிச்சா ஒரு அடிதான், அது வரையும் ஓகே. நீங்க பதிலுக்கு 2 அடி அடிச்சா அந்த 2வது அடிக்கு உங்களுக்கு கணக்கு இருக்கு. சோ இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுக்கு இதை விட மன்னிக்கிறதே சிறந்ததுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்றதுதான் நமக்கு நன்மையை தரும். அப்ப நம்மளுடைய எல்லா காரியங்களுக்கும் கணக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சு நாம நடக்கணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து அல்லாஹ்வோட உதவியில நம்ம தௌஹீத் 3 விதமான தௌஹீதையும் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் அஸ்மாவு சிஃபத் பார்த்திருக்கோம். அஸ்மாவு சிஃபத்துல இன்னும் பல பெயர்கள் இருக்கு. நீங்க மனனம் செய்யுங்க, நீங்க அதை வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, அஸ்மால் ஹுஸ்னாவை பொறுத்தவரையும் எந்த பெயரை நீங்க படிக்கிறீங்களோ அந்த பெயர் உங்க வாழ்க்கையிலையும் கொண்டுட்டு வரணும். இரக்கமா இருக்கட்டும், கருணையா இருக்கட்டும், உதவி செய்யறதா இருக்கட்டும், நன்றியோட இருக்கிறதா இருக்கட்டும், இந்த அத்தனை பண்புகளையும் வந்து நமக்குள் வெளிப்படுத்த முயற்சி செய்யணும். இந்த மாதிரி பண்ணும் ஒண்ணு, அல்லாவோட பெயரை நம்பும் போது நம்மளோட பிஹேவியர்ல மாற்றம் ஏற்படும். இன்னொன்னு, இந்த மாதிரி அந்த பிஹேவியரை நமக்குள்ள கொண்டுட்டு வரும்போது நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்படும்.
ஓகே. இப்போ இதுல ஒரு புது டாபிக் ஆரம்பிச்சு வச்சிருவோம். இப்போ வந்து அல்லாஹ் பத்தி எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கப்புறம் முதல்ல அல்லாஹ் சொல்றது என்னன்னா, முஃமின்களுக்கு நிம்மதி கிடைக்கும்ட்டான். அப்போ முஃமின்களுக்குத்தான் நிம்மதி. இந்த முஃமின்களால மட்டும்தான் மன அமைதியோட இருக்க முடியும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் காபிரெல்லாம் நல்லா இருக்காங்களே, சந்தோஷமா இருக்காங்களேன்னு வெளியே பார்க்கும்போது தான் அப்படி இருக்கும். ஏன்னா அல்லாஹ் வந்து ஒரு வசனத்துல சொல்லும்போது சொல்றான், எந்த உள்ளத்தில் இறைவனுடைய நினைப்பு இல்லையோ அந்த உள்ளம் ரொம்ப இறுகி போயிருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஈமான் கொண்டவங்களுக்குத்தான் மன அமைதி கிடைக்கும். அப்போ முஃமின்களுக்குத்தான் கிடைக்கும்னா அப்ப ஈமான்ல இருந்து வந்ததுதான் முஃமின். அப்போ ஈமான் கொள்றதுன்னா என்ன? அப்ப நம்பிக்கை கொள்றதுன்னா அல்லாஹ் மட்டும் நம்பிட்டால் போதுமா? அப்ப அல்லாஹ்வை மட்டும் நம்பிட்டா நான் முஃமினா? இங்க வந்து நமக்கு பிரச்சனை என்னன்னா, நான் வந்து இந்த 3 தௌஹீத பத்தி சொல்லும் போதும் இதுலயே நம்மளுக்கு குளறுபடி நிறைய இருக்குது. தௌஹீது உலூஹியா ருபூபியாலயே நமக்கு குளறுபடி நிறைய இருக்குது. அதை சரியா நம்பாதனாலேயே நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அல்லாஹ்வை மட்டும் நம்பிட்டா நம்மளால ஈமான் கொண்டவங்கள ஆயிர முடியுமானா டெஃபினட்டா முடியாது. அல்லாஹ் வந்து 6 விஷயங்களை யாரு நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்கதான் ஈமான் கொண்டவங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். யாருக்காவது அரபில தெரியுமா அது? ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள். யார் சொல்றீங்க? தெரியுமா யாருக்காச்சும்? வலைக்கும் சலாம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ கத்ரிஹி வ ஷர்ரிஹி பாதல் மௌத். ஓகே, மாஷா அல்லாஹ். ஓகே. அப்போ ஆமன்து பில்லாஹி, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொள்ள வேண்டிய முதல் விஷயம் வந்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றது. சோ இந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றதுங்கிறதுக்கு கீழே தான் நம்ம அந்த 3 டாபிக்குமே பார்த்தோம். அல்லாஹ்வை எப்படி நம்புறதோ அந்த முறைப்படி நம்புறதுங்கிறதா ஃபர்ஸ்ட் டாபிக் ஆமன்து பில்லா. சோ அதை நம்ம மறுபடியும் எடுக்க வேணாங்கிறது நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீங்க குல்ஹுல்லாஹ் சூரா வந்து முழுமையா உள்வாங்கி புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ்வை நம்புறதுங்கிறது, அல்லாஹ்வை எப்படி நம்புறதுங்கிறதுலயும் இந்த குல்ஹுல்லாஹ் சூரா வந்து மெயின் ரோல் இருக்கும். அடுத்து மலாய்கத்திஹி. மலாய்கத்துனா யாரு? மலக்குமார்களை நம்புறது. ஆமன்து பில்லாஹி மலாய்கத்திஹி. சோ மலக்குமார்களை எப்படி நம்புவீங்க? எப்படி நம்புறதுன்னா, மலக்குமார்கள் இருக்காங்க, அவங்க அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் ஏற்று நடப்பாங்க. அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடப்பாங்க. அப்பனா ஏஞ்சல்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதுக்கு மாறுபடாமல் அப்படியே நடப்பாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, we are not a angels. நம்மளால பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. எல்லாரையுமே நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, நீ பெர்ஃபெக்ட்டா ஏஞ்சல் மாதிரி இருக்கு. நம்ம இருக்க மாட்டோம். ஆனா நான் அடுத்தவள்கிட்ட எதிர்பார்ப்போம். முழுக்க முழுக்க நல்ல குணமே இருக்கணும். அப்பதான் எனக்கு உன்னை பிடிக்கும். அப்பதான் நான் உன் மேல பாசமா இருப்பேன். இல்லைன்னா நான் உன்னை பத்தி பேசுவேன். உன்கிட்ட இருக்க கெட்ட குணத்தெல்லாம் சொல்லி நான் பின்னாடி திட்டுவேன். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மலக்குமார்களால மட்டும்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையா மனுஷங்களை பாக்குற கண்ணோட்டத்தை நம்ம மாத்தணும். இதுல உறவுகள் பல மாதிரி சீரடையும். மனிதர்களை பாக்குற கண்ணோட்டத்தை மாத்துங்க. அவங்க மலக்கு கிடையாது. அவங்க அல்லாஹுக்கு கட்டளைக்கு மாறுபட்டும் நடப்பாங்க. ஏன்னா they are not a angels. அவங்க மனுஷங்க, குறையுள்ளவங்களாத்தான் இருப்பாங்க. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்களை நாம அவங்களாவே ஏத்துப்போம். நம்ம யாரையுமே மாறணும் 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 ஏன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஓகே, இந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன், சரியா?
ஒரு தடவ ஒரு மனைவி வீட்ல பேர் சரியா ஞாபகம் இல்ல. மனைவி வீட்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இருப்பாங்க. இருக்கும்போது அந்த மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கூட ரொம்ப நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு வந்து தேன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்போது என்ன பண்றாங்க, தேனை குடுத்துடுறாங்க. தேன் சாப்பிட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் அந்த வீட்லயே சாப்பிட்டுட்டு இருந்துடுறாங்க. லேட்டா அப்ப இன்னொரு மனைவி வீட்டுக்கு அவங்களோட டைம் அது. ஸோ அந்த மனைவி வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பொசசிவ் ஏன் இவ்வளோ நேரம் அங்க இருந்தாங்க அப்படின்ற பொசசிவ்ல வீட்டுக்குள்ள வந்ததோட அவங்க டைரக்டா போய் அந்த நிறைய விஷயம் இருக்கு இதுல. ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கும் பிடிக்கலங்கிறத டைரக்டா பேசுறதுங்கிற ஒரு விஷயமும் இதுல வரும். வீட்டுக்கு வந்ததும் ஏன் லேட்டுன்னு அவங்க கேட்கல. அப்படி கேட்டிருந்திருக்கலாம். இல்லைன்னா யார சொல்லா இது ஏன் நேரம், நீங்க என் கூட இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். இதுதான் உண்மை. ஆனா பெண்கள் நிறைய நேரம் மனசுல உள்ளதாவே பேசுறது கிடையாது. மாத்தி மாத்தி பேசுவோம். ஆண்களை போட்டு குழப்பி எடுப்போம். அவங்களுக்கு அது நிஜமா தெரிஞ்சுக்கோங்க, அது அவங்களால புரிஞ்சுக்கலாம் முடியாது. நம்ம உள்ளதை உள்ளபடி நேரடியா பேசினால் மட்டும்தான் புரியும் அவங்களுக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அது அவரா புரியட்டும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு பகல் கனவு தான், ஒரு காலமும் புரியாது. சோ வர்றாங்க. வந்ததோட நீங்க என் டைம்ல ஏங்க அங்க இருந்தீங்கன்னு கேட்டிருக்கலாம், இல்ல என் கூட இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லல. வந்ததோட நீங்க என்ன சாப்பிட்டீங்க, ரொம்ப வாய் நாறுதுன்றாங்க. ஆக்சுவலி பாசம் தான், அது இப்படி சொல்றாங்க. உங்க வாய் நாறுது அப்படின்னோனையும், என் ரசூல்லா தான் ஒரு சின்ன விஷயத்துக்கும் அடுத்தவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்களே. இப்போ மனுஷங்களுக்கு வந்து பூண்டு ஸ்மெல்லு, வெங்காயம் ஸ்மெல் எல்லாம் பிடிக்காதுன்னு தான் ரசூல்லா என்ன சொல்றாங்க, நீங்க பள்ளிக்கு வரும்போது பூண்டு வெங்காயத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வராதீங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் அடுத்தவங்கள ஒரு மாதிரி முகம் சுளிக்க வைக்கும்னு. அப்ப ரசூல்லா வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, அடுத்தவங்க வந்து மனசு நோகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மனைவிக்கு வந்து தேன் சாப்பிடுறது பிடிக்கல அப்படின்னு சொன்னதோட ரசூல்லா என்ன பண்ணிடுறாங்க, வல்லாஹி இனிமே நான் தேன் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடுறாங்க. அல்லாஹ் மேல சத்தியமா நான் வந்து இனிமே தேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணினதோட அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இறக்குறான். சூரா அஹ்ஸாப் எடுத்து பாருங்க. வசனம் அந்த அஹ்ஸாப்ல பல முக்கியமான வசனம் இருக்கு. போர் பத்தி வசனம் இருக்கு, நயவஞ்சகருக்கு பத்தி வசனம் இருக்கு. அத்தனை வசனங்களும் பின்னாடிதான் வருது. ஆனா வசனமா அல்லாஹ் எதை சொல்றான்னா அந்த தேனை பத்தி பேசுறான். அப்பனா அவ்வளவு முக்கியம்னு அர்த்தம். என்ன சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்குனதை நீங்க ஹராம் ஆக்கிக்கிறீங்களா? இன்னொருத்தவங்களுக்காக இறைவன் உங்களுக்கு ஹலால் ஆக்குனதை நீங்க உங்களுக்கு நீங்களே தடை செஞ்சுக்கிறீங்களா? இப்போ உங்க வீட்டுக்கு வரும்போது தேன் சாப்பிட மாட்டேன், இல்ல உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் லேட்டா இப்படி சொல்றது எப்படி? இனிமே வாழ்க்கையில நான் தேனே சாப்பிட மாட்டேன்னு சொல்றது எப்படி? அப்ப அல்லாஹ்க்கு வந்து அந்த அந்த ஒரு ரோஷம், நான் ஹலால் ஆக்குனதை நீங்க உங்களுக்கு நீங்களே ஹராம் ஆக்கிக்கிறீங்களான்னு அல்லாஹ் அஹ்ஸாப்ல வசனத்தை இறக்குறான். அப்போ இதுல நமக்கு என்ன பாடம்? என்ன பாடம்? யாராவது கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்களா? என்ன உள்வாங்குனீங்க? என்ன பாடம் இதுல? சரி, நானே சொல்லிடவா? மனிதர்களை அவர்களாகவே ஏத்துக்கிறது. முடிவு செய்யக்கூடாதுங்கிறத விட நம்ம ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கும். நம்ம என்ன பண்றோம், ஒருத்தி நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா போதும், ஷேப் பண்ணி ஏய் நீ என்னடி இந்த கலர் ட்ரெஸ் போடுற, எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடி, என்னடி பச்சை கலர்ல எல்லாம் ட்ரெஸ் யூஸ் பண்ற, எனக்கு பிடிக்காதுடி, மாத்திக்கோடி, என்னடி இந்த ஸ்டைல்ல வாட்ச் கட்டுற, எனக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்ட குத்தத்துக்கு அவளாவே இருக்க மாட்டா. அவளை அப்படியே அவளோட ஐடென்டிட்டியே மாத்தி வச்சிருப்போம். இது பண்ணுவோம் நம்ம. மத்தவங்களுக்காக நம்ம எதையும் வெறுக்க கூடாது அப்படிங்கிறத விட நம்ம யாரையும் எதையும் வெறுக்க வைக்கிற அளவுக்கு நடக்க கூடாது. என்ன சொல்ல வரேன் புரியுதா? யாரையும் நம்ம மாத்த முயற்சி பண்ணக்கூடாது. அது அல்லாஹுக்கு பிடிக்காத செயலா இருந்தாலே தவிர, அல்லாஹ் ஹலாலாக்குன விஷயத்த நாம எனக்காக மாத்திக்க சொல்ல இல்ல விட சொல்ல கூடாது. இப்போ ஒருத்தன் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அது அவன் இஷ்டம், நம்மளுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக எப்படி குடிக்கலாம் விட சொல்லி நீ குடிப்பா, அப்படி அது கிடையாது. நீ என்ன இந்த பெர்ஃப்யூம் போடுற, எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ பெர்ஃப்யூமே போடாத, இது தப்பு.
நீ என்ன இப்படிலாம் சட்டை போடுற, எனக்கு கைக்கு ஃபுல் கைலாம் வச்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இனிமே ஹாஃப் ஹேண்டே போடு, நீ டிஷர்ட்டே போடு. நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம நம்ம ஹஸ்பண்ட்ஸ் இது நம்மள நிறைய பண்ணுவாங்க, பொண்ணுங்களை இப்படி இரு அப்படி இரு, அதை மாத்திக்கோ இதை மாத்திக்கோ, இதை ஏன் யூஸ் பண்ற, அந்த பிராண்ட் ஏன் யூஸ். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்போம், அப்படியே நம்மளை செதுக்கி வேற மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க. எங்கடா நான் அப்படின்னு கேக்குற அளவுக்கு மாத்தி வச்சிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய இப்போ வந்து நம்ம போய் எந்த ஹஸ்பண்டையும் மாத்த முடியாது, ஏன்னா அவங்க நம்ம கிளாஸ்ல இல்ல, இருக்கிறது நீங்க தானே, அதனால உங்களை தான் மாத்தி ஆகணும். என்னன்னா நாம நம்மளால முடிஞ்ச வரையும் மத்தவங்கள நம்மளாவே ஏத்துக்கிறது. அவரோட பண்பு இதுதான்ப்பா, சோ ஓகே இதை நம்ம இப்படியே ஏத்துப்போம். கூச்சமா இருக்கு, கூச்சப்படுறதுதான் இவரோட சுபாவம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட குணம் வந்து ரொம்ப வெக்கப்படுவாங்க, ரொம்ப ஓப்பனா கலகலன்னு பேச மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. ரசூல்லா என்ன பண்ணாங்க, எல்லாரும் வரும்போது ஒரே நிலையில படுத்திருக்காங்க, ஆனா உஸ்மான் ரலி வரும்போது மட்டும் ஆடைகளை சரி செஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்களோட குணத்தை போய் மாத்தல, நீ ஏன்பா வெக்கப்படுற, நீ எல்லாம் இனி வெக்கப்படாதுன்னு குணத்தை மாத்தல, அவங்களாவே ரசூல்லா ஏத்துக்கிட்டாங்க. அப்போ உங்களுடைய கணவன்களை அவங்களாவே ஏத்துக்க முயற்சி பண்ணணும். இப்ப நான் கலகலன்னு பேசுறதுக்காக என் கணவனும் கணக்கலன்னு பேசியே ஆவணும்னு அவரை போட்டு ஃபோர்ஸ் பண்றது. சோ இந்த மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட திணிக்கும் போதுதான் அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில பிரச்சனைகள் வருது. ஓகேவா, இது எக்ஸ்ட்ரா டிப். இன்னைக்கு இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரையும், நீங்க கணவன் மட்டும் இல்ல, நீங்க யார பார்த்தாலும் அவங்களாவே ஏத்துக்கோங்க. ஓகேவா. சோ அவங்க கிட்ட குறைகள் இருக்கதான் செய்யும், ஏன்னா அவர்கள் மலக்குமார்கள் கிடையாது. இன்னொன்னு, இந்த மலக்குமார்களை நம்புற விஷயத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனுஷங்க கிட்ட அல்லாஹ் வந்து ஒரு மலக்கை நியமிச்சிருக்கான், பிளஸ் ஒரு ஜின்னை நியமிச்சிருக்கான். இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? உஸ்மான் ரலி சம்பவம் வந்து என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து படுத்திருப்பாங்க, அவங்களுடைய கீழே வந்து கொஞ்சம் கால் தொடை தெரியுற அளவுக்கு விலகி இருக்குமா. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள வர்றாங்க, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. சோ எந்த நிலையில படுத்திருந்தாங்களோ அதே நிலையில படுத்திருந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க கூட. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, மாத்திக்கல, அப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அப்படியே எழுந்திருச்சு ஆடைகள் எல்லாம் சரி பண்றாங்க, நீட்டா எழுந்திருச்சு உட்கார்ந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்போ போனதும் கேக்குறாங்க, ஏங்க எங்க அப்பா வந்தாங்க அப்படியேதான் இருந்தீங்க, உமர் வந்தாங்க அப்படியேதான் இருந்தீங்க, ஏன் உஸ்மான் வரும்போது மட்டும் நீங்க எந்திரிச்சு சரி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, உஸ்மானை பார்த்து வானவர்கள் அல்லாவே வெக்கப்படுறான், நான் வெக்கப்படக்கூடாதா அப்படின்னா, அந்த அளவுக்கு கூச்ச சுபாவம் உடையவங்கன்னு சொல்ல வரேன். அப்ப இவங்க இந்த நிலையில என்னை பார்த்தா வெக்கப்படுவாங்க, ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க, அதனால நான் சரி பண்ணிக்கிறேன். அப்போ அந்த தேன் விஷயமும் அதுதான், என்னன்னா அல்லாஹ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹலால் ஆக்குன விஷயத்த புடிச்சிருச்சுங்கிற ஒத்த காரணத்தை வச்சுக்கிட்டு ஹராம் ஆக்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். ஓகேவா, யாருக்குமே எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. எனக்கு முருங்கைக்காய் பிடிக்காது, சோ நான் ஆக்க மாட்டேன், நீங்களும் திங்க கூடாது. அதென்ன முருங்கைக்காய்லாம் திங்கிறீங்க, சாப்பாட்டுல லேடிஸா இருந்தா நம்ம அதை பண்ணுவோம், இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், இதெல்லாம் நீங்களும் திங்க கூடாது, எனக்கு பிடிக்காதுங்க, இனிமே நீங்க இதை சாப்பிடாதீங்க அப்படி சொல்றது. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது பிடிக்காது, மாத்திக்கோங்க அப்படின்னு அவரையே வேற மாதிரி ஆக்குறது. சோ இதுதான் இந்த வசனத்துல நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம். சொல்லுங்கம்மா, என்ன டவுட்? சொல்லுங்க. இப்ப நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவங்க செஞ்சா அதை அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்றீங்க. இப்ப இது பிள்ளைகளுக்கும் சாத்தியமாகுமா? அதுதான்மா, எல்லாத்துக்குமே விஷயம் என்னன்னா, அது அல்லாஹ்க்கு பிடிச்சு செய்யறாங்களா, பிடிக்காததை செய்யறாங்களா? அல்லாஹ்க்கு பிடிச்ச விஷயங்களும் இருக்கு, பிடிக்காத விஷயங்களும் இருக்கு. அதிகமா பிடிக்காத விஷயங்கள் தான் செய்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் பிடிக்காது, எல்லாம் பிடிக்காத இந்த விஷயம் செய்யறாங்க, போய் பேசுறாங்க, திட்டுறாங்கன்னா, இதுக்கெல்லாம் நம்ம கண்டிச்சுதான் ஆகணும். நல்லா பாருங்களேன், நான் பண்ணிருக்கேன் இந்த மிஸ்டேக். என்னன்னா, என் பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது, 2 வயசு பிள்ளையா இருக்கும்போது கூட தொழுகும் போது குறுக்க நடுக்க ஓடுனா, பேசிக்கிட்டே இருப்பான். அப்பெல்லாம் வந்து அவனை நான் திட்டுவேன், அடிப்பேன், டென்ஷன் ஆகுவேன், இவன் ஏன் இப்படி இருக்கிறான், அப்படி எரிச்சலா வரும். ஆனா இப்ப உண்மையிலேயே தொழுகும் போது தப்பு பண்ணா அல்லாஹ்க்கு பிடிக்காது தானே நம்ம பார்வையில.
ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்யும்போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சஜிதா செய்யும்போது அவங்க மேல ஏறி உட்கார்ந்துருப்பாங்களாம். ரசூல்லாம் நீளமா சஜிதா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா புள்ளைக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். புள்ள இறங்குற வரையும் பொறுமையா சஜிதாலே இருப்பாங்களாம். போட்டு அடிக்கலல்ல. இதே ஹசன் அலி ஜக்காத் பொருளை எடுத்து வாயில வைக்கும்போது ரசூல்லா கோவப்பட்டு அதை வாங்கி போடுவாங்க. சின்ன புள்ள தானேன்னு சின்ன புள்ள தானே ஒரு பேரிச்சம்பழத்தை தானே தின்னுச்சின்னு சொல்லி அலோ பண்ணல. அத பிடுங்கிட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஜக்காத் பொருள் வந்து நபிமார்களோட குடும்பத்துக்கு ஹராமா சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பவுமே அடிக்கல, பொறுமையாதான் சொல்றாங்க. அத அப்பி போட்டுடுறாங்க. ஆனா தொழுகையில ஓடுங்க, மேல ஏறி உட்கார்ந்து விளையாடுவாங்க. அப்பெல்லாம் ரசூல்லா எதுவுமே பண்ணல. அத வந்து என்ஜாய் தான் பண்றாங்க. இப்ப இது ரெண்டுல எந்த மாதிரியான விஷயம் உங்க புள்ள செய்யுது? நம்ம பிள்ளைங்க சேட்டை தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அந்த பிள்ளைங்கன்னா விளையாட தானே செய்யும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏய் எனக்கு எரிச்சலா இருக்கு விளையாடாத. இப்ப என் புள்ள வந்து ட்ரம்ஸ் கொட்டிட்டே இருப்பான். பார்த்தா அதுதான் அவனுக்கு ஒரு விளையாட்டு. அல்லாவே ட்ரம்ஸ் கொட்டுறதுக்கு எல்லாரையுமே அனுமதிச்சிருக்கான் தானே. நம்ம கூட ட்ரம்ஸ் கொட்டிக்கலாம் வாங்கி. ஆனா அவன் ட்ரம்ஸ் கொட்டினா அவ்வளோ வீட்டுல எல்லாருக்கும் டென்ஷன். திட்டுவாங்க அவனை. நானுமே அவனை கண்டிப்பேன். இப்ப அந்த புள்ள வந்து இரிட்டேட் ஆகும், சேட்டை பண்ணும், பொருளை உடைக்கும். இப்ப தப்பு பண்ண ஆரம்பிக்கும். சேட்டைகளை நம்ம கண்டிக்கிறோங்கிற பேர்ல நிறைய விஷயம் செஞ்சு அது தப்பா மாறிடும். கிளியராமா? சாலிஹா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா அது நான் அடுத்த கிளாஸ்ல பதில் சொல்றேன்மா. இப்ப டைம் இருக்காது. இன்ஷால்லா சொல்றேன். ஓகேவா? புரிஞ்சிச்சாமா? இன்ஷால்லா இது கிளியரா சொல்றேன். இப்ப இந்த விஷயம் புரிஞ்சிச்சா ஃபரிதா பேகம்? அல்ஹம்துலில்லாஹ். சோ அது சேட்டையா தப்பாங்கிறதுல நம்ம தான் கிளியர் ஆயிக்கணும். எம்பத்தட்டிக்கா இருக்கணும். இப்படிதானே நானும் பால் வீட்டுக்குள்ள விளையாண்டுருப்பேன், இப்படிதானே நானும் கத்திருப்பேன். நானும் இப்படி அல்லாவே சொல்றேன்னா குழந்தை பருவங்கிறது விளையாடுற பருவம்னு. நம்ம என்ன பண்றோம்? விளையாடாத, உட்காரு, கத்தாத, சேட்டை பண்ணாத, உட்காரு உட்காரு உட்காருன்றோம். பிள்ளையால உட்காரெல்லாம் முடியாது. அது ஓடும் தான், ஒடியாரும் தான், கத்தும் தான், ஆடும் தான். அது எம்பத்தட்டிக்கா நம்ம யோசிக்கும் போது நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம். பிள்ளைங்க கிட்ட அன்பா இறக்கமா தான் நடந்துப்போம். சரி, இந்த ஏஞ்சல்ஸ் மட்டும் முடிச்சுக்கோ. எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. சோ மலக்குமார்களை நம்பிக்கை கொள்றதுங்கிறதுல இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து நமக்குன்னு ஒரு மலக்குமார்களையும் நியமிச்சிருக்கான், ஒரு ஷைத்தானையும் நியமிச்சிருக்கான். மலக்குமார்கள் வந்து நன்மையை ஏவுவாங்க, ஷைத்தான் வந்து தீமையை ஏவுவான். 2 பேரும் ஏவுறது மட்டும்தான். நம்மளை அதை செய்ய வைக்க முடியாது. நன்மையின் இன்ஸ்டிங்க்ட் வந்து மலக்குமார்கள் ஏவுவாங்க, தீமைங்கிற ஒரு விஷயத்த ஷைத்தான் நமக்கு ஏவுவான். இந்த 2ல தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை எப்படி, இந்த ஹதீஸை எப்படி நாம லைஃப்ல அப்ளை பண்றது அப்படின்னா, நான் சொல்ற அத்தனை விஷயங்களும் இந்த நொடியில இருந்து நீங்க மனிதர்களை பார்க்கும்போது நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் யோசிச்சு நீங்க பதில் சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆனா டைம் இல்லைங்கிறனால நானே சொல்றேன், கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நன்மை எல்லா உலக மக்கள் எல்லாருக்குள்ளயும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறணும். மலக்கும் இருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்றோம்? செய்தானை மட்டுமே பார்த்து அடுத்த நம்மள மலக்கா பார்ப்போம். நான் நல்லவப்பா, என்கிட்ட குட்னஸ் நிறைய இருக்குப்பா, ஆனா எதிரில உள்ளவ செய்தான்ப்பா, அவ இந்த தப்பு பண்றா, அந்த தப்பு பண்றா, அவ செய்தான். நம்மளை மலக்கா பாக்குறது, பிறரை ஷைத்தானா பாக்குறது. ஆனா புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்குள்ளயும் மலக்கும் ஷைத்தானும் இருக்காங்க, எதிரில உள்ளவங்களுக்குள்ளயும் மலக்கும் ஷைத்தானும் இருக்காங்க. அப்ப எவ்ரி ஒன் ஹேஸ் குட்னஸ். எல்லாருமே நல்லவங்க தான். அப்படி நீங்க உங்களை மட்டும் நல்லவங்க நினைச்சா நீங்களும் கெட்டவங்க தான். உங்களுக்குள்ளேயும் கெட்டவர்னு ஒரு குணம் இருக்கு. நீங்க ஒரு விதமான தப்பு பண்ணுவீங்க, அத அவங்க செய்யாம வேற விதமான தப்ப அவங்க செய்வாங்க. பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்கும், உறவுகளுக்குள்ளயுமே. நான் சரி, பிறர் தப்பு. இப்போ அல்லாஹ் வந்து மனிதர்களை படைத்து மலக்குமார்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நிக்க வச்சு எல்லா மனிதர்களையும் நிக்க வச்சு அல்லாஹ் சொல்றான், அல்லமல் ஆதம அஸ்மா அஸ்மா. இஸ்ம்ல இருந்து வந்ததுதான் அஸ்மா. இஸ்மனா என்னன்னு பார்த்தோம், நேம்னு பார்த்தோமா? அப்போ அல்லாஹுடைய
பெயர்கள்னு ரஹ்மான்னு பார்த்தோம். அது வெறும் அல்லாஹ்வுடைய பெயர் மட்டும் தானா? இல்ல, அல்லாஹ்வுடைய பண்பும் கூட, அப்படிதானே? ரஹ்மான்னா அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அது பெயர் பிளஸ் பண்பு. அதே மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான், அல்லமல் ஆதம அஸ்மாஅ குல்லஹா. ஒவ்வொன்றின் பெயர்களையும், பெயர்கள் மீன்ஸ் பிளஸ் பண்புகள். உலகத்துல உள்ள எல்லா மனுஷங்க அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு மறுமை நாள் வரையும் வரக்கூடிய அத்தனை மனிதர்களையும் அல்லாஹ் நிக்க வச்சு அல்லாஹ் வந்து காமிக்கிறான். அப்போ எல்லாருடைய பண்புகளையும் வந்து அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுத்துறான். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறான். ஒரு கத்தியா, இந்த கத்தி ஆப்பிளையும் கட் பண்ணும், மனுஷரையும் கொல்லும். மொபைல் போனா, இதுல யூடியூப்ல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. இது யூடியூபு, இது மொபைலு. இந்த மொபைல்ல இந்த பிளஸ் இருக்கு, இந்த மைனஸ் இருக்கு. இந்த மனுஷனா சாலிஹாவா, இவங்க கிட்ட இவ வந்து ரொம்ப நல்லவ, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவா, ஆனா கொஞ்சம் கோபக்காரி. இதான் இன்னொரு ஆள் பேரை சொல்லி, இவ வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கிட்டையும் கைண்டா இருப்பா, ஆனா என்ன ஒரு சின்ன விஷயம் வந்தா ரொம்ப யோசிச்சு குழம்பிப்பா. இதெல்லாம் தன்மைகள் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றான், எல்லா உலகத்துல உள்ள ஒவ்வொன்றோட பெயரையும் தன்மையையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி காட்டுறான். இப்போ மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் வந்து நீங்க வந்து இந்த பெயர்களை சொல்லுங்கன்னு கேக்குறான். உடனே மலக்குமார்கள் சொல்றாங்க, சுபஹானக்கலா இல்மலனா, எங்களுக்கு எந்த அறிவும் இல்லைன்றாங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொல்றாங்க, ஆதமே நீங்க எல்லாத்த பத்தி சொல்லுங்க காமிச்சு கேக்குறாங்க. இந்த பாருங்க, ஃபரிதா பேகம் பேரை சொல்லி இங்க பாருங்க, இவங்களை பத்தி சொல்லுங்க பாப்போம்னு அல்லாஹ் கேக்குறான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரொம்ப நல்லவங்க, எல்லாரையும் நல்ல கைண்டா கேரிங்கா பாத்துப்பாங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க இப்படி ஒவ்வொரு ஆளை பார்த்து கேக்குறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஆளை பத்தி கேட்கும்போது மலக்குமார்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன் ஷாக் ஆயிருக்கும்? இந்த ஒரே ஒரு கேள்வி, ஏன் ஷாக் ஆயிருக்கும்? என்னப்பா, யாருக்கு தெரியலையா? ஏன்னா ஆரம்பத்துல மலக்குமார்கள் என்ன சொன்னாங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. யா அல்லாஹ், பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடிய மனிதர்களையா நீ படைக்க போறன்னு நம்மளோட மைனஸ மட்டும் சொல்லி கேக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு படைப்பையா நீ போய் பூமியில படைக்க போற? அப்படிதான் நம்மள மலக்குமார்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுபஹானக்கலா இல்மலனா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க நம்மளை பத்தி, பூமியில ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ரத்தத்தை ஓட்டிக்க கூடியவங்க மட்டும்தான் நம்மளை பத்தி நினைச்சிருந்தாங்க. அப்போ ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரோட குட் குவாலிட்டிஸ சொன்னதும் மலக்குமார்களுக்கு ஷாக் ஆகுது, சஜிதா செய்யறாங்க. அப்போ மனிதர்கள் எல்லாருக்குள்ளயும் குட்னஸ் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லா விஷயத்திலையும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இந்த கண்ணோட்டத்துல மக்களை நாம அணுகணும். ஃபிரௌன் கிட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஃபிரௌனிடம் போய் நீங்க மென்மையா பேசுங்க, அவன்கிட்ட ஏதாவது நல்லது இருக்கும், அவன் பயந்து மாறுவான். உலகத்திலேயே பெரிய கொடுங்கோலன்னு பேர் வாங்கின ஃபிரௌன் கிட்டயே அல்லாஹ் மென்மையா பேசுங்கன்னு சொன்னானா, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மாமியாரு, உங்களுடைய சக தோழிகள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் ஏன் வல்லு வல்லுன்னு எரிஞ்சு விழுகுறோம்? ஒரு தப்ப சுட்டி காட்டும் போது எவ்வளோ கோபமா சொல்ல முடியுமோ அவ்வளோ கோபமா அல்லாஹ் ஃபிரௌன் கிட்டே போய் மென்மையா பேசுங்கன்னு சொல்றானே, பண்பா பேசுங்கன்னு சொல்றானே. ஏன்னா அவனுக்குள்ளேயும் ஒரு குட்னஸ் இருக்கு. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கொலையே செய்யட்டும், அவங்களுக்குள்ளேயும் குட்னஸ் இருக்கு. உங்க கணவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், அவருக்குள்ளேயும் சில குட்னஸ் இருக்கு. அதை வெளியே கொண்டுட்டு வாங்க, இந்த மைனஸ் வந்து அழிஞ்சிரும். புரியுதா நான் சொல்ல வர்றது? இது சின்ன விஷயமா பெரிய விஷயமா, இந்த புரிதல் நமக்கு இருந்துட்டா யார பத்தின நெகட்டிவ்ஸ்மே நம்ம மனசுல இருக்காது. எல்லாரையும் நம்ம அன்பாதான் பார்ப்போம், எல்லாத்தையும் நம்ம அன்பாதான் இருப்போம். இவங்களுக்குள்ளேயும் அல்லாஹ் நல்லதை வச்சு படைச்சிருக்கான், நமக்குள்ளேயும் அல்லாஹ் கெட்டதை வச்சு படைச்சிருக்கான். எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் ஒரு விஷயத்தை நோக்கி போராடிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன நம்ம இன்னொருத்தவங்களை தப்பா நினைக்கிறது? எல்லாருக்குள்ளேயும் குட்டும் இருக்கு, பேடும் இருக்குன்ற சிந்தனையோட இந்த ஒரு வாரம் நீங்க மக்கள் கிட்ட பழகுங்க, வித்தியாசத்தை உணர்வீங்க. இது ஒரு டாஸ்க் மாதிரியே வச்சுக்கோங்க. எந்த மனிதரை பார்த்தாலும் இவருக்குள்ள குட்னஸ் இருக்குன்னு நினைச்சு பழக ஆரம்பிங்க. அடுத்தவர்களோட குறைகளை தேடாம
குட்னஸ மட்டும் தேப்பி உங்க கணவன போய் பார்க்கும்போது, இவர்கிட்ட நன்மைகள் நெறைய இருக்கு. நீங்க எத ஃபோக்கஸ் பண்றீங்களோ இட் வில் க்ரோ. நீங்க வந்து நன்மைய ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, நன்மை பெருசா தெரியும். குறைகளை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, குறைகள் பெருசா தெரியும். அவர் உங்களுக்கு எல்லாமே வாங்கி தந்திருப்பாரு. ஏதாவது ஒண்ண மிஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ஒண்ண ஃபோக்கஸ் பண்றனால மொத்த ஹாப்பினஸும் போயிடும். அதனால தான் அல்லாஹ் சொல்லும்போது, ரசூலா சொல்லும்போது, பெண்களை நான் நரகத்துல பார்த்தேன். ஏன்னா, அவங்க வந்து நன்றி கெட்டவங்களா பேசிர்றாங்க. "நீ என்னத்த செஞ்ச? நீ எனக்கு என்னத்த செஞ்சன்னு" பேசிர்றாங்க. அப்படின்றாங்க. இது நம்மளுக்கு இருக்க ஒரு இயல்பு வேற அது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ, இத ஒரு டாஸ்க்காவே எடுத்துக்கிட்டு, இந்த 1 வீக் மனுஷங்க கிட்ட அப்படி பழகுங்க. என்ன வித்தியாசத்த பார்த்தீங்கன்னு இன்ஷா அல்லாஹ் டியூஸ்டே வந்து ஷேர் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு என்ன எப்படி போச்சுன்றது யாராவது 2 பேர் சொல்றீங்களா? அ உங்களுக்கு பயனுள்ளதா நான் எப்படி பேசுறேங்கிறத விட, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சான்னு எனக்கு கேட்கும்போது நிஜமாவே அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ சுமையா போன டைம் ஃபீட்பேக் கேட்டிருந்தப்ப எனக்கு தனியா வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. அவ்ளோ அழகான ஃபீட்பேக். அவங்க என்னென்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ, என்னென்னத்த சரி பண்ணிக்கிட்டாங்களோ, அத அத்தனையுமே ஃபீட்பேக்கா போட்டிருந்தாங்க. நீங்க சொன்னது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, நம்ம பேசுனதுல இவ்ளோ விஷயம் இவங்கள ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது 2 பேர் சொல்றீங்களா? ஃபீட்பேக். ஆ ஓகேம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாலிஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாதா. வலைக்கும் சலாம். சொல்லுங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாதா. கிளாஸஸ் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. அதே மாரி நெறைய விஷயம் கத்துக்குறோம். நம்ம கிட்ட இவ்வளோ நாள் இருந்த உள்ள நம்மள அறியாம இருக்கிற குணம் கூட, இப்போ நீங்க சொல்லும்போது ஒவ்வொரு குணத்தையுமே நம்ம மாத்திட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதுகாவல்ல. அல்லாஹ்வும் துணை இருக்கிறான். என்னோட உம்மாவுமே உட்கார்ந்து இந்த கிளாஸ்லாம் கவனிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களும் வந்து சில நேரத்துக்கு அவங்கக்குள்ள ஏதாச்சும் அவங்கள அறியாம ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னா, இது மூலமா அல்லாஹ்வுடைய துணையால அவங்க மாத்திட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல உஸ்தாதா, குட்னஸ் அண்ட் பேட்னஸ். அது வந்து இப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரூபத்துல வந்து ஒருத்தங்க நம்மளுக்கு தவறு இழைச்சிருப்பாங்க. ஆனா ம். நம்ம சொல்லுவோம் அவங்ககிட்ட, "சரி நான் உங்கள வந்து ஒண்ணுமே நாங்க சொல்லல. சரி விட்டுருங்க. அந்த விஷயத்த அதோட விடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, மறுநேரம் அவங்க ம். முகம் பார்த்து பேசும்போது அப்படி தோணும். இவங்க நம்மளுக்கு இப்படி செஞ்சிருந்தாலும் ஏன் நம்மகிட்ட இப்படி பேசணும்? அப்படிங்கிற மாரி தோணும். ஆனா, ம். இப்ப நீங்க அத சொன்ன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் புரியுது. அப்போ அவங்களுக்குள்ளயும் ஒரு நல்லது இருக்குது. நம்ம அவங்க கிட்ட இருக்க தவற மட்டுமே வச்சு அவங்கள வந்து கணக்கு போடக்கூடாது. அவங்க கிட்ட ஒரு நல்ல எண்ணத்த நம்ம அவங்க கிட்ட ஒரு தவறான எண்ணத்த பார்க்க போய் தானே நம்ம நம்ம மறுபடியும் முகம் பார்த்து பேசும்போது அவங்க கிட்ட ம். ஒரு தவறான எண்ணத்தை நமக்குள்ள தாட்டா கொண்டு வரோம். அப்போ இதே ம். இது இன்னொரு சம்பவத்திலயோ இல்ல இன்னொரு சூழ்நிலையில அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயத்த பார்த்தா, அத நம்ம நினைப்போமா பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அவங்க செஞ்ச தப்ப மட்டும் தான் நம்ம நினைச்சுட்டே இருப்போமே தவிர, அவங்க செஞ்ச நன்மைய நம்ம ஒரு காலமும் நினைக்க மாட்டோம். அப்ப இந்த இதுல இருந்து பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு அந்த பேட்னஸ நம்ம தவிர்த்துட்டு, அவங்கக்குள்ளேயும் ஒரு நல்லெண்ணம் இருக்குது. நல்ல மனிதன் அவங்கக்குள்ளயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச ஆ தவறு அவங்க செஞ்ச ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்க நமக்கு ஏதாச்சும் தவறு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த இத எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்களுக்குள்ளயும் ஒரு நல்லெண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கணும். அப்படின்னு ம். சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாதா. அல்ஹம்துலில்லாஹ்மா. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. ம். ஃபரிதா பேகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாதா. லாம். அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொன்ன இன்னைக்கு இதுல வந்து, நீங்க சொன்ன 2 விஷயமுமே நான் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட்டு ம். ஹஸ்பண்டோட அந்த ட்ரிங்க் அடிக்ட் அதோட இது வந்து நான் அதே நான் மனசுக்குள்ள நான் நெனச்சுட்டே இருக்கிறேன். நீங்க சொன்னீங்க. அது சொல்லும்போது அந்த கணவர் அந்த இதுலேருந்து மாறல அப்படின்னு இருக்கும்போது 25 வருஷம்னு சொல்லும்போது டக்குன்னு எனக்கும் அதேதான். இதே தான் நான் இப்ப இத்தனை வருஷமா மாறாதவரு இனிமே எப்ப மாறப் போறாரோ! அப்படின்ற ஒரு அந்த இதுல நான் போய் இருந்த மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா இப்ப இந்த கிளாஸ்க்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடுனா இந்த நிமிடமும், இந்த நொடியே கூட அவர மாத்துறதுக்கான அந்த வாய்ப்ப அல்லாஹ் எனக்கு குடுக்கறதுக்குரிய சந்தர்ப்பம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நான் மனசார அத வந்து ஃபீல் பண்ணேன். ஆ ம். அதாவது ஒரு 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 இந்த துவாவ நான் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த துவாவ நான் கேட்கிறதே விட்டுட்டேன். எனக்கு அவர ஆ. மாத்தி குடு, மாத்தி குடு. ஏன்னா இனி இனி எனக்கு இது நடக்க போறது இல்ல. எப்பயோன்றது ஒரு மாரி போயிடுச்சு. ஆனா அந்த துவாவையே நான் விட்டுட்டேன். நான் இனி அந்த ம். தவற செய்யக்கூடாது. இந்த துவாவ எடுத்து செயல்படுத்தணும். அப்படிங்கிற அந்த இது வந்து இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நான் அத வந்து அனுபவ ரீதியா உ உள் உள் உள்ள உள்ளத்துலேருந்து வருது எனக்கு இந்த வார்த்தைகள்லாம்.
இன்ஷா அல்லாஹ் துஆ அல்ஹம்துலில்லாஹ். செய்யுங்க. அடுத்து அவர்கிட்ட ஜஸாக்கல்லாஹ். நான் வந்து எல்லாமே மைனஸா பார்த்ததுனால, இப்போ அவர்கிட்ட இருக்கிற பிளஸ் எல்லாம் நீங்க கிளாஸ் நடத்திட்டே இருக்கீங்க. அவர்கிட்ட இருக்கிற என்னென்ன விஷயங்கள் நம்ம இந்த 25 இயர்ஸா நம்ம நல்லத அனுபவிச்சோம். அப்படிங்கிறது என்னுடைய உள் மனசு வந்து அ யோசிக்க தோணுச்சு. அதுவும் இந்த அல்ஹம்துலில்லாஹ். கிளாஸ்க்கு அப்புறம் தான். சரி அல்ஹம்துலில்லாஹ். இத பொருந்தி நம்ம அ நம்மளோட கன்டின்யூ பண்ணுவோம். நம்ம துவாவ நம்ம திரும்ப எடுத்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிறத நான் இந்த ம். இந்த கிளாஸ் மூலியமா நான் அது ரொம்ப எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் தான். அல்ஹம்துலில்லாஹ் சாதா. சரி. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்ல நான்னா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.